வாங்க மக்களே, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கங்க, பட்டைக்கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அதில் பச்சை மிளகா நறுக்கி போடுங்க, வெங்காயத்தை வெட்டி போடுங்க, இஞ்சி பூண்டை இறக்கி விடுங்க, புதினா மல்லியை தூவி விடுங்க, தக்காளியை தள்ளி விடுங்க, உப்பை இறச்சி விடுங்க, மஞ்சள் பொடியை தூவி விடுங்க. இது மாதிரி நல்லா கிண்டிக்குங்க. பாருங்கள், சிக்கன் சின்னதாக வெட்டி அப்படியே மிளகாப்பில் அப்படியே கொட்டி விடுங்க. பிறகு நல்லா கிளறி விடுங்க. பிறகு நாட்டுக்கோழி ஆயில் எப்படி இறங்கிருக்கு பாருங்கள். மசாலா பொடி அப்படியே மேகமாக தூவி விடுங்க. மூடி வச்சு கொதிக்க விடுங்க 10 நிமிஷம். நான் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிற டயத்தில் பாருங்கள், அப்படியே அது வெட்டி வச்சுருக்க அரைச்ச தேங்காவை அப்படியே தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வைங்க. சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.